முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிவபெருமானுக்காக தன்னுடைய ஒரு தலையை கொடுத்த ராவணன் கதையை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் ராவணன் சிவபெருமானுக்காக தனது ஒரு தலையை இழந்த கதை தெரியுமா? அதை பற்றி இந்த பதிவில் காணலாம் வாருங்கள். போரில் குபேரனை தோற்கடித்து அவனது சொத்துக்களையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றுகிறான் ராவணன். அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி வந்து கொண்டிருந்த போது இடையில் கைலாய மலை காட்சி தருகிறது. கைலாய மலையை நந்திதேவர் காவல் காத்து கொண்டிருக்கிறார். அப்போது ராவணனிடமிருந்து இது பரமேஸ்வரர் குடிகொண்ட மலை, அதனால் இதன் மீது பறந்து செல்லக்கூடாது, விலகி செல் என்று நந்திதேவர் கூறுகிறார். இதை கேட்டதும் ராவனுக்கு பயங்கர கோபம் வந்துவிடுகிறது. ஏய் குரங்கு முகம் உடையவனே, யாரை பார்த்து விலகிச் செல்ல சொல்கிறாய்? இந்த மலையை பெயர்த்து எடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறான். அதற்கு நந்திதேவர், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் என்னை பார்த்து குரங்கு முகம் உடையவனே என்று கூறினாயே, உனது ராஜ்யம் ஒரு நாள் குரங்கினாலேயே அழியும் என்று சாபம் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். ராவணன் கைலாய மலையை பெயர்த்து எடுக்க முயற்சிக்கிறான். ராவணனின் தலைக்கணத்தை அடக்க சிறைத்த சிவபெருமான் தனது கால் கட்டை விரலை கைலாய மலை மீது ஊன்றுகிறார். இதனால் ராவணன் கைலாய மலைக்கு அடியிலேயே சிக்கிக் கொண்டுகிறான். மலையின் அழுத்தம் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறான். அப்போது அவன் முன் வாசிய முனிவர் தோன்றி, ராவணா, இனி அழுது பிரயோஜனம் இல்லை. சிவபெருமான் கோபம் தீர வேண்டுமென்றால் சாமகீதம் பாடு என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார். தன்னுடைய தவறை உணர்ந்த ராவணன் தனது ஒரு தலையை கொய்து குடமாகவும் கைகளை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து வீணையை தயாரிக்கிறான். அந்த வீணையை மீட்டி சிவபெருமான் உள்ளம் கழியுமாறு சாமகானம் பாட ஆரம்பிக்கிறான். அந்த இனிய இசை கைலாய மலை எங்கும் பரவ ஆரம்பிக்கிறது. சிவபெருமான் அந்த இசையில் மயங்கி தனது கால்கட்டை விரலை எடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ராவணன் கைலாய மலையை கீழே வைத்துவிட்டு தன்னுடைய இசையை முடித்து கொண்டான். ராவணனுக்கு அருள் புரியும் வகையில் சிவபெருமான் சந்திர காசம் என்னும் வாளையும் 33 ஆயுளையும் ராவணனுக்கு வழங்குகிறார். அது மட்டுமில்லாமல் தனக்கு இணையான ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் சிவபெருமான் ராவணனுக்கு வழங்கி அருள் புரிந்தார். நன்றி, வணக்கம்.